ஹாய் மக்களே, நான் கணேஷ். நீங்கள் பார்த்துருக்க சேனல் ரூபி 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து அப் டு 9% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எஃப்டியில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது சேஞ்சஸ் வந்து ரீசெண்டாக இப்போ நடந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பேங்கிங்னா என்னென்னு பேசிக்காக பார்க்கணும். ஸோ பேங்க்கோட ஃபங்க்ஷன் எப்படி ஆகுது அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து அமௌண்ட் வாங்கிட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்போம். ஸோ நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நம்மகிட்ட வாங்கிட்டு அதை வந்து லெண்ட் பண்ணுவாங்க. ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு லெண்ட் பண்ணுவாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வந்து அவங்களோட ப்ராஃபிட். ஸோ இப்படி தான் வந்து பேங்க் பேசிக்காக வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் சிமிலராக தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அதுவும் ஆர்பிஐ லைசன்ஸ் தான், ஆர்பிஐ கீழே தான் அது வருது. அதனால் ரெகுலேஷன்ஸ் வந்து பேங்க்குக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி இவங்க கொடுக்குற லெண்டிங் வந்து ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்பெசிஃபிக் இதுக்கு வந்து நிறையா லெண்டிங் பண்ணுறதும், அது மாதிரி இங்கே பேங்க்கில் யாருக்காவது லோன் கிடைக்கல அப்படின்னா இவங்ககிட்ட போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரூரல் ஏரியாஸில் இருக்கவங்க, அதேமாதிரி லோ இன்கம் குரூப்பு, இன்ஃபார்மல் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இவங்க லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. யூஷுவல் பேங்க்கை விட லோனோட ரேட் வந்து ஹையராக தான் இருக்கும். அதே மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ரேட்டும் ஹையராக இருக்கும். ஸோ இவங்களும் வந்து பேசிக் பேங்கிங் மாதிரியே ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ, அதே மாதிரி கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸோ இது ரெண்டும் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே 18%, 4% இப்போது சிஆர்ஆர் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பேங்க்கில் வந்து நம்ம டெபாசிட் போடுறோன்னா அந்த அமௌண்ட்டை தான் லெண்டிங் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட், ஆர்டி, சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், இதில் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டு தான். இந்த அமௌண்ட்டை மொத்தமாக இப்போ ₹100 பேங்க்கிட்ட இருக்குது அப்படின்னா மொத்தமாக அப்படியே லெண்ட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சர்டன் போர்ஷன் வந்து ரிசர்வ் எடுத்து வைக்கணும் ஆர்பிஐ ரூல் படி. ஸோ அதனால் ஒரு 20-23% வரைக்கும் அவங்க ரிசர்வ்ஸ் எடுத்து வச்சுட்டு ரிமைனிங் அமௌண்ட்டு தான் லெண்டிங் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம சடனாக வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா ப்ராப்ளம் வருங்கிறதுனால இந்த மாதிரி சேஃபாக ஒரு ரிசர்வ்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இது சிமிலராக ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கும் பொருந்தும். கரண்ட்லி வந்து 11 ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்குது. 2016 வந்து இது ஆர்பிஐ லைசன்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது. ரொம்ப லாங் ட்ராக் ரெக்கார்டு இல்லை. பட் இது வரைக்கும் எந்த பேங்க்குமே வந்து டிஃபால்ட் ஆகலை. டிஃபால்ட் அப்படின்னா, இப்போ ஒரு பேங்க் வந்து கடன் கொடுத்து திருப்பி நிறையா வாங்க முடியல அப்படின்னா நம்மளோட டெபாசிட் அமௌண்ட்டை அவங்களால கொடுக்க முடியாது. ஸோ அப்போ வந்து பேங்க் வந்து டிஃபால்ட் ஆயிடுச்சு, கடன் கொடுக்க முடியாமல் போயிட்டாங்க அப்படின்னு நம்ம திவால் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் அதோட மீனிங். ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் ஆகலை. ஏன்னா ரெக்கார்ட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக தான் ஆரம்பித்ததுனால. இப்போ நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்குள்ளே போகலாம். யூஷுவலாக வந்து பேங்க்ஸ் வந்து 6-7% வந்து எஃப்டிஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து கொஞ்சம் அதிகமாக 8-9% வந்து கொடுப்பாங்க. இது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ்லையும் கொஞ்சம் அதிகமாகும். நார்மல் பேங்க்கில் இருக்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ 2.7%, 3% அப்படி இருக்கும். இதில் 5-6% வரைக்கும் கூட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து இருக்கும். அதுமாதிரி சீனியர் சிட்டிசன் எடுத்திங்கன்னா எப்போவுமே ஒரு 0.5 இல்லை 1% வரைக்கும் அதிகமாக வந்து தருவாங்க. இப்போ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, எப்பவும் போல் பேங்க்கில் வந்து ஒரு 5 lakh வரைக்கும் நமக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லேயும் 5 lakh வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து நமக்கு சேஃப்டி லிமிட்டாக இருக்குது. ஸோ இது எப்படி அப்படின்னா, டிஐசிஜிசி அப்படின்னு சொல்லி ஆர்பிஐயோட ஹோலி ஓன்டு சப்சிடரி அவங்க. இவங்க யாருன்னா டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன். இவங்களோட ஒர்க் என்னென்னா, ஒரு நார்மலாக ஒரு இன்சூரன்ஸ் ஆக்ட் ஆகிற மாதிரி இவங்க வந்து ஆக்ட் ஆவாங்க. இதுக்கு வந்து ப்ரீமியம் வந்து பே பண்ணணும். ப்ரீமியம் வந்து நம்ம பே பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம பேங்க்கில் டெபாசிட்டாக அமௌண்ட் கொடுத்துட்றோம். அது பேங்க்கோட பொறுப்பு அவங்க சேஃபாக வச்சுக்கிறது. இன்கேஸ் பேங்க் வந்து டிஃபால்ட் ஆகிட்டாங்க, இல்லை ஏதாவது வார் வருது, ஏதாவது எக்கனாமிக் க்ரைசிஸ் வருது அப்படின்னா, பேங்க் டிஃபால்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா கஸ்டமருக்கு யார் பதில் சொல்கிறதுங்கிறதுக்காக நம்ம சார்பாக அவங்க வந்து ப்ரீமியம் வந்து கட்டுவாங்க. கட்டி இன்கேஸ் டிஃபால்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து 5 lakhs வரைக்கும் இந்த டிஐசிஜிசி கிட்டேருந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதோட ப்ரீமியம் அமௌண்ட் வந்து ₹100 12 பைசே, அதாவது 0.12% வந்து இதோட ப்ரீமியமாக வந்து பேங்க் வந்து ₹100 வந்து கட்டுவாங்க. ஒவ்வொரு பேங்க்கும் தனித்தனியாக பே பண்ணுறதுனால நீங்கள் இப்போ 11 ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தனித்தனியாக ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தனித்தனியாக ஓப்பன் பண்ணீங்க, ஒரு 2 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க வேறு பேங்க்கில் அப்படின்னா 2 அக்கௌண்ட்லேயும் அவங்க வந்து டிஐசிஜிசி கிட்ட இன்சூரன்ஸ் பே பண்ணுறதுனால 2த்துலேயும் தனித்தனியாக 5 lakhs வந்து கிளைம் ஆகும். ஸோ இதனால் வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மல்டிபிள் அக்கௌண்ட்ஸில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு பேங்க்குக்கு 5 lakhsங்கிறதுனால நீங்கள் வந்து வெறும் எஃப்டி மட்டும் 5 lakh, அப்புறம் வந்து ஆர்டி 5 lakh அந்த மாதிரி கிடையாது. இப்போ ஒரு பேங்க்கில் வந்து நீங்கள் எஃப்டி வச்சுருக்கீங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, ஆர்டி இருக்குது, கரண்ட் அக்கௌண்ட், இது 4மே சேர்த்து தான் 5 lakhs. அப்போ சம்மேஷன் வந்து சேர்த்து அது போக இன்ட்ரெஸ்ட் இதில் சேரும் இல்லையா ஃபிக்ஸட் டெபாசிட்டில், அதையும் சேர்த்து தான் டோட்டலாக 5 lakhs. இப்போ நீங்கள் 5 lakhsக்கு வந்து எஃப்டி போட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரைஸ் ஆகி பேங்க் டிஃபால்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 5 lakhs தான் கிடைக்கும். அதுலேருந்து வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இன்கேஸ் இப்போ பேங்க் வந்து டிஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த டிஐசிஜிசி வந்து 90 daysக்குள்ளே வந்து இந்த அமௌண்ட் வந்து பே பண்ணிடுவாங்க ஆஃப்டர் லிக்விடேஷன். இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து டிஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம வச்சுப்போம். டிஃபால்ட் ஆனோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்பிஐ வந்து அதை ரிவைவ் பண்ண வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதாவது மெர்ஜ் பண்ணி வேறு பேங்க்கோட சேர்த்து இது இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்புறம் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறது, அதில் வந்து கேபிட்டல் இன்ஃப்யூஸ் பண்ணி அதை எப்படியா டெவலப் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் டைமில் என்ன உங்கள் அமௌண்ட் வந்து என்ன ஆகும், நீங்கள் எஃப்டியில் வச்சுருந்தீங்கன்னா இல்லை வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது லிமிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது.
2020 வந்து எஸ் பேங்க் வந்து 13 நாளைக்கு வந்து 50,000 வரைக்கும் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு லிமிட்டை வந்து அப்போ வச்சுருந்தாங்க. எக்ஸ் பேங்க் வந்து கிரைசிஸில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் அதை ரீஸ்ட்ரக்சரிங் வந்து பண்ணியிருந்தாங்க. எஸ்பிஐலேருந்து அமௌண்ட் போட்டு எஸ் பேங்க் வந்து மறுபடியும் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து எதாவது லிமிட் பண்ணுவாங்க கொஞ்ச நாள் வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ரிவைவ் ஆயிரும். நீங்கள் வந்து டிஐசிஜிசி வரைக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுற வரைக்கும் போக தேவையில்லை. இன்கேஸ் ரிவைவ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் ஆர்பிஐ வந்து பேங்கிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க. கேன்சல் பண்ண உடனே ஒரு லிக்விடேட்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஒரு ஏஜென்சி மாதிரி வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்த உடனே லிஸ்ட்டை வந்து டிஐசிஜிசிக்கு சப்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ எத்தனை பேர் மொத்தம் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து இன்சூர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ணோன்னே சப்மிட் பண்ண நாள்லேருந்து 90 டேஸ்க்குள்ளே உங்களோட அமௌண்ட் வந்து வந்துடும். இன்கேஸ் டிஃபால்ட் ஆச்சு அப்படின்னா. இந்த லிக்விடேட்டரோட வேலை என்ன அப்படின்னா ஏதாவது அந்த பேங்க் கடன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு அசட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் விற்றுட்டு பணமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பேங்க்கை வந்து டிசால்வ் பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் 2014 எந்த பேங்க்குமே வந்து பெருசாக டிஃபால்ட் ஆகலை. பட் இருந்தாலும் ஆர்பிஐ வந்து 2023 வந்து என்ன ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க வந்து இந்த நம்ம டேர்ம் டெபாசிட் இருக்கு இல்லையா அதை தான் நம்பி இருக்காங்க. நமக்கு வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தராங்க. ஸோ இதனால் பேங்க்கோட ப்ராஃபிட் வந்து அடிப்படும். ஸோ அதை நம்பி மட்டுமே அதிகமாக இருக்கிறதுனாலையும் அதே மாதிரி லெண்டிங் அமௌண்ட் வந்து திரும்ப வாங்குறது. பேங்க் ஒரு அமௌண்ட் கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அவங்க திரும்ப வாங்காமல் போயிட்டாங்கன்னா நமக்கும் நஷ்டம் தான். ஏன்னா நமக்கு டெபாசிட் வரது ரிஸ்க் ஆகிடும். ஸோ இந்த 2 ரிஸ்க்கும் இருக்கிறதுனால ஈவன் டிஃபால்ட் ஆகலைனா கூட நம்ம கொஞ்சம் வந்து கவனமாக தான் இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி பேங்க்குக்கு வந்து ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, இவங்களோட கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ எப்படி இருக்குது, எவ்வளோ வந்து லெண்டிங் அமௌண்ட் வந்து திருப்பி வாங்குறாங்க, இன்கேஸ் ஏதாவது எக்கனாமிக் க்ரைசிஸ் வந்தால் எந்த பேங்க்லாம் தாங்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணி ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க. AAA ரேட்டிங், A1+ ரேட்டிங் அந்த மாதிரிலாம் வந்து இந்த கிறிசில், கேர் இந்த மாதிரி இவங்கலாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் எந்த பேங்க் அப்படின்னு. அப்படி இல்லாட்டி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இது போக வந்து டேக்ஸ் இருக்குது. டேக்ஸ் எப்பவும் போல் டிடிஎஸ் வந்து 10%. 40,000க்கு மேலே எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 45,000 ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 45,000க்கு 10% 4,500 வந்து டிடிஎஸாக பிடிச்சிருவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கிளைம் பண்ணணும். இன்கேஸ் 40,000 கீழே இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் வந்து டேக்ஸ் ஸ்லாப் கணக்கில் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எஃப்டி வந்து பெஸ்ட்டாக இல்லையா, இன்ஃப்ளேஷன் அது பீட் பண்ணுதா இல்லையா, டேக்ஸ்லாம் இருக்கே அப்படிங்கிறலாம் வச்சு அது ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லையான்னு நம்ம பார்க்கல. நம்ம பார்த்தது என்னென்னா எப்படியும் வந்து அது சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால எஃப்டி போகிறவங்க கொஞ்சம் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் போட்டாலும் உங்களுக்கு நார்மல் பேங்க்கில் போட்டாலும் டெபாசிட் இன்சூரன்ஸ் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு 5 lakhs வரைக்கும் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள் நேரத்துக்கு நன்றி.